2 நாள் முன்னாடி பிரதமர் ஒரு சின்ன அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்கார் இந்த சிக்கல்னால. இதெல்லாம் வந்து இந்த போர் தொடங்கிய அன்னைக்கே ஏறக்குறைய நாம் முன்கூட்டியே யோசிச்சிருந்தோம்னா நடந்திருக்கணும். திட்டமிடல் என்பது இந்தியர்களுக்கு பொதுவாக அது தொடர்பான ஒரு சிந்தனை பெரிய அளவில் இல்லை. நகரங்களை நாம் வடிவமைக்கும் போது கூட திட்டமிடலே இல்லாமல் நகரங்களை வடிவமைக்கிறோம். மெட்ரோவை கட்டும்பொழுது கூட ஒரு தொடர்பு, அதாவது நீங்கள் மேலை நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே அல்லது மெட்ரோ இருக்குன்னா அதிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த மெட்ரோவை நோக்கி வருபவர்கள் அவர்களுடைய 2 சக்கர வாகனங்களையோ அல்லது கார்களையோ நிறுத்துவதற்கு மிகப்பெரிய இடம் இருக்கும். அதை நிறுத்திட்டு அந்த மெட்ரோவை எடுத்துகிட்டு அவங்க போவாங்க. மெட்ரோ அவங்க வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கின உடனே அங்கிருந்து அவர்கள் போவதற்கு அதற்கு தொடர் பயணத்திற்கு என்னெல்லாம் வேணுமோ, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸி எடுக்கணும் அப்படின்னா டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கணும், பஸ் ஸ்டாண்டுனா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த மாதிரி எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் பொதுவாக இந்தியர்கள் திட்டமிடலில் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இந்த சமையல் எரிவாயு சிக்கலும் அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு.